Hi guys, welcome back to my channel Videha Sweet Home. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். 2 minute cooking challenge அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சேனல்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் என்ன வந்து என்னுடைய ஃப்ரெண்டான கவிஸ் கிச்சனுடைய கவிதா வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து 2 minutesல என்ன ரெசிபி வந்து குக் பண்ண போகிறேன், என்னால் 2 minutesல குக் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கவிஸ் கிச்சனுடைய கவிதா மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்ன சமையல்ல சுனிதாவும் சொல்லியிருந்தாங்க எந்த யூடியூபர் வேணாலும் இந்த சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுனிதாவுடைய சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த சேலஞ்சை எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து 3 ரெசிபீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் 4 ரெசிபீஸ் 5 ரெசிபீஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் நான் வந்து 3 ரெசிபீஸ் மட்டும் போதும்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஸ்வீட்டு, ஒன்று வந்து குட்டி சாண்ட்விச் மாதிரி. ஸோ பார்க்கலாம் நம்ம எப்படி இந்த சேலஞ்சை வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கப்ஸ்லேயும் வந்து பால் விட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு 1/2 கப் பால், இதில் 1/2 கப் பால் விட்டுட்டு 1 கப்பில் வந்து பாதாம் மிக்ஸ் பவுடர் வந்து போட்டுக்கிறேன். இதுலேயே வந்து சுகர் இருக்குது. இன்னொரு கப்புக்கு வந்து கொஞ்சமாக கரும்பு சர்க்கரை வந்து ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து விட்டுக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ரெசிபி வந்து ஒரே டைமில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னொன்று இந்த பிங்கை வந்து கலந்துடலாம். இது வந்து ரெடி. ஆக்சுவலி வந்து இந்த சுகர் வந்து சீக்கிரமாக டிசால்வ் ஆகிடும். இந்த ப்ரெட்டை வந்து ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து இப்படி ஸோ இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் 2 ஸ்லைஸ், இதில் 2 ஸ்லைஸ் வந்து டிப் பண்ண போகிறேன். இப்போது நான் ஆல்ரெடி வந்து பாதாமும் பிஸ்தாவும் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு பாதாம் கார்னிஷ் பண்ணுறேன், இதுக்கு வந்து பிஸ்தா கார்னிஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்து என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி வந்து 4 பிஸ்கெட் வச்சுக்கிறேன். 4 பிஸ்கெட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப் ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி வந்து நான் கொத்தமல்லி கேரட் அதில் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் ஆனியன்ஸ், கொஞ்சம் கேரட். இதில் வந்து பீஸாவோட எல்லாமே இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஆல் பர்பஸ் சீசனிங். இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம வந்து சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணி சேலஞ்ச் வந்து ஸோ 2 minutesல நம்ம வந்து ஒரு 3 ரெசிபி முடிச்சிட்டோம். 2 ஸ்வீட்டு, ஒன்று வந்து பிங்க் ரசமலாய், இன்னொன்று வந்து எல்லோ ரசமலாய், இன்னொன்று வந்து ஒரு சாட்டு பிஸ்கெட்டோடைய சாண்ட்விச். ஸோ 3 ரெசிபிஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. இந்த சேலஞ்ச் வந்து ரொம்பவே ஃபன் ஃபீலிங்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் வந்து கவிஸ் கிச்சனுடைய கவிதாவை வந்து நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வெனிலா வீடு சங்கீதா இவங்களையும் வந்து நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஸோ 2 minute ஃபயர்லெஸ் குக்கிங்காக 2 பேரை சேலஞ்ச் பண்ணுறேன் நான். ஒன்று வந்து கவிஸ் கிச்சனுடைய கவிதா, இன்னொன்று வந்து வெனிலா வீடு சங்கீதா. ஸோ இவங்க 2 பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இவங்க 2 பேர்த்தையும் நான் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன். சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.